ஜாக்கிரதை. எண்ணூறு வருட பூபதி வம்சத்திற்கு எனது காணிக்கையாக ஒரு சாம்ராஜ்யத்தையே அர்ப்பணித்தேனே. எனது மகன் செய்த பாவத்திற்கு நான் யாரை கொன்று தீர்ப்பேன்? யாரை கொண்டு தீர்ப்பேன்? யாரை கொண்டு தீர்ப்பேன்? ஐயா, என் ஈசனே, இப்படியா என் வம்சத்தை அழிப்பாய்? ஒரு தராதரம் வேண்டாமா? வண்டார்க்கும் கருவழியாளா? எங்கே எங்கே அது? உன்னிடமா நான் தோற்க வேண்டும்? அடிமை நாயே, உன்னிடமா நான் தோற்க வேண்டும்? எனது மகன் உன்னுடன் கலந்தானோ? உன்னுடன் இணைந்தானோ? உயிரையும் கொடுத்தானோ? போச்சே போச்சே, ஐயோ, எல்லாமே போச்சு. எங்கே போவேன் நான்? எங்கே போவேன்? யாரிடம் சொல்வேன்? ஐயோ, போச்சே. எனது வம்சத்தின் குலப்பெருமை போச்சு. இளவரசி, என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி இளவரசி.
விடு. என்ன என்ன இது? ஏன் 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 என்றுதான் கேட்கிறேன். ஏன்? உனது மகனுக்கான சக்தி அவன் பிறக்கும் போதே இன்னொரு இடத்தில் அவதரித்து விட்டது. அந்த சக்திதான் உனது மகனை ஏற்றுகிறது. அந்த சக்தியோடு உனது மகன் கலந்துவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அந்த சக்திதான் உனது மகனுக்கு புத்தி. அந்த சக்தி ஸ்ரீராமன் வில் ஏவும் அம்புதா உனது புத்தி. அந்த சக்தி ஒரு பெண்ணா? ஈசனின் மகள். அந்த சக்தி பரமாத்மா என்றார். அவள் கையில் இருக்கும் சக்கராயுதம் உனது புத்தி. யார் அந்த பெண்? அழிவை ஆரம்பத்தில் வைக்க என்னை அழிக்கும் சக்தி என்று தீர்ப்புரை வழங்கினாயே. ஐயோ, இவளா அந்த சக்தி? 18 சமஸ்தானங்களை உள்ளடக்கிய சாம்ராஜ்யத்தின் மகாராணி மங்களேஸ்வரி. இவளிடமா தோற்க வேண்டும்? என்ன ஒரு தராத்தரம் வேண்டாமா? கஷ்டமா இருக்கு. கஷ்டம் என் மகனுக்கு புரியவில்லையே. மாமா என்ன தப்பு பண்ணார் அத்தை? என்னை அத்தை என்று கூப்பிட
கூப்பிடு. அம்மா அம்மா என்று கூப்பிடு. ஆனால் ஆனால் அவனை, என் மகனை மாமா என்று கூப்பிடக்கூடாது. கூப்பிடாதே கூப்பிடாதே கூப்பிடாதே. என் மகன் இல்லை என்றாலும் என் வம்சம் தழைக்கும். இவள் மூலமாக 11ஆம் நூற்றாண்டில் வம்சம் கொண்டோம். பூபதி இனம் என பெருமை கொண்டோம். எம் குலமே சிறந்த குலம் என்று மார்த்தட்டினோம். எதிர்த்தோரை வஞ்சம் தீர்த்தோம். இரத்த நாளங்களில் ஊறிப்போனதே எம் குல பெருமை. உனது வாழ்க்கை நீ எங்கிருந்தாலும் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று நலமாக வாழ வேண்டும். இல்லை, நான் வேண்டும் என்று. தப்பு பண்ணிட்டீங்க இளவரசே. நான் உங்களை நம்பிதானே வந்தேன். தப்பு பண்ணிட்டீங்க. காதம்பரி,
நாகருத்ராட்சவர சமஸ்தானத்தைச் சேர்ந்த பண்டிதர் பரமேஸ்வரருக்கு நாகருத்ராட்சவர சமஸ்தானத்தின் வருங்கால மன்னர் மகாராணி கேசவர்த்தினி மங்களேஸ்வரியின் ஒரே புதல்வனும் பூபதி வம்சத்தின் விடிவெள்ளி கௌதம பூபதியின் குருவாக நியமிக்கப்பட்டுள்ளார். போதி ஹஸ்தி மம பரலக்ஷ்மிக்கு மேவ பிரயத்த மாணவிய லோக தசா சலகில வதாமி காத்தவியம் பிரதி விஸ்வகுந்தா. நீங்க என்கிட்ட பேசுனதுல எனக்கு நல்லா தெரியும் இளவரசே. ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் கொடுத்த பெட்டிக்குள் இருப்பது எனது எண்ணம். எனது எண்ணம் அந்த பெட்டிக்குள்ளேயே உன்னுடனே இருக்கட்டும். சொன்னேனே, நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேனே. அழகை ரசிப்பதற்கு வயது கிடையாது தம்பி. உனது தங்கை மட்டும் ஒரு 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 தேவதாசியான இதுவா? இது இல்ல. இது இல்ல. இது இல்ல. வருவாய் வருவாய். வருகிறேன். வருவாய். என்னடாச்சு? சரோ, இது எந்த இடம்? சரோ, சரோ, என்னம்மா? ஏன் அழுற? இளவரசி! ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? உன்னை